ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு ஏன் இந்த விஷயத்தில் நான் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னோடனே, ஏன் அப்படியெல்லாம் சொல்கிறீங்க? அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னோடனே, எனக்கு அவங்க பேசின விதம் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னோடனே, ஏன் அப்படியெல்லாம் சொல்லணும்? பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது? எல்லாமே நம்மளுக்கு சரியான விஷயங்கள் தானே நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறதுக்கான இதாக இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வேண்டான்னு நம்ம நினைக்கிற விஷயத்த தானே நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள் இதாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு ஒரு சில இதில் தானே இதாக இருக்குது. அதுக்காக நம்ம யாரையும் காரணத்தோடு நம்ம எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லைல்ல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ காரணத்தோடு எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அந்த நேரத்தில் அதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வருதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் சரியாக வரல அப்படிங்கிறப்ப அதில் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. விட்டு கொடுத்து போகிறதுல தான் நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு சரியான ஒரு இது நம்மளுக்கு அமையறதுக்கான இது இருக்கே தவிர, அதை விட்டுட்டு நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் எதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணுமே தவிர, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மற்றவங்கள சரியில்லை அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. இந்த நேரத்தில் இதெல்லாம் மாற்றிக்கணுங்கிற அவசியம்லாம் எனக்கு கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போகிறதுலையும் சரி, இல்லை மற்ற விஷயங்கள்லையும் சரி, நம்மளை நம்ம சார்ந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளை மாற்றிக்கிறதுக்கான விஷயமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. இதுக்கப்புறம் நம்ம யாரையும் ஒரு சில விஷயத்தில் ஏமாற்றிக்க முடியாது. ஏமாத்துறதுனால நம்மளுக்கு அதில் எல்லாம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஒரு நேரத்தில் ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக கிடைக்கும், இல்லாமல் கூட இருக்கலாம். அதெல்லாம் நம்ம யாருக்காகவும் விட்டு கொடுத்து போகணுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு நம்ம எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டியது தான். அவ்வளோதானே தவிர, அதை விட்டுட்டு நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது அது இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரையும் நம்ம மாற்றிக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம்மா அது உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுனால தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளை நம்மளுக்குள்ளேயே பேசி சமாளிச்சுக்கிறோம். அது இல்லாட்டினா நம்மளுக்கு எதுவும் கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறது தான் தோணுது அப்படின்னோன்னா, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு கரெக்டாக இருக்காத விஷயங்களை பற்றி நம்ம பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களுக்கு நம்ம அடுத்தவங்கள நம்ப சார்ந்து இருக்கிறதா இருக்கட்டும், எதுக்குமே நம்ம தான் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறது. இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம எல்லாருக்கிட்டேயும் இதனால் இது இருந்தால் போதும், இது இல்லாட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். அதெல்லாம் சரி வராது. ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம வேணும் வேண்டான்னு ஒரு சில விஷயத்த மாற்றிக்கிறதுக்கான அவசியங்கிறது நம்மளை சார்ந்தா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. இதுக்கு அடுத்தது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த ஏற்றுக்கிறதுக்கான பக்குவங்கிறது நம்மளை சார்ந்ததாக தான் இருக்கணும். உங்களுக்கு அது புரியுதுங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதுதான் உண்மையும் கூட. இதுக்கு அடுத்தது நம்ம ஒரு சில விஷயங்களை வேண்டான்னு நம்ம வேணான்னு எதுக்கு சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது.